பார்த்தா நீரோடை நீர்வீழ்ச்சி பச்சை பசையில் ரெண்டு ஒரே பசுமை இப்படி பசுமாந்திரமாக தன்படுகின்றன. இந்த இயற்கையினை படைப்புக்கு எந்த ஓவியம் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. இது உடல் வாழ்ந்த பெருமழையும் அதற்கு வருமானம் இப்படி வல்லாக அமைந்திருப்பது எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு. கை தாய் என்று போற்றுவோம், மெய் தாய் என்று போற்றுவோம், செவிலி தாய் என்று போற்றுவோம். ஆனா பெற்ற தாய் மட்டும் ஒரு வார்த்தை கூட சொன்னா எடுத்தெரிஞ்சு போற இந்த காலத்துல என்ன தவறு செய்தாலும், என்ன தப்பு செய்தாலும், என்ன வன்கொடுமை செய்தாலும் நம்மளை எல்லாம் பாரபட்சம் எல்லாம் சொல்லுங்க. தாயில்லாமல் தாயில்லாமல் நாடில்லை, தானே எவரும் இழந்ததில்லை. நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், எல்லோரும் நம்மை சுமக்கின்றாள். தாயில்லாமல் நாடில்லை. செந்தாபரிக்கன் அவர்களுக்கு நம்ம கிராமத்தை சார்பாக கொண்டாடி வருகிறது. இந்த நாடகத்துறை அமைப்பாளர் பாசத்துறை மதுரை நாடக சங்கத்துடைய பொருளாளர் காளிமுத்து அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தை சார்பாக கொண்டாடி வருகிறது. சேவல் தான் சொல்ல முடியும், எந்த நிமிதி சொல்லலாம். ஆனா அந்த சேவலை அணுகி அந்த கோழி ஒரு 15 முட்டையை பொறிச்சு அந்த 15 முட்டையும் பொறிச்சு கூட்டி வரும்போது இந்த சேவல் அப்படியே தோணும். இந்த பார்வையெல்லாம் அங்கேதான் கண்ணோட்டம் அந்த குஞ்சு மேலே ஆசை. ஆமா, அந்த மாதிரி ஆசை ஆசையிலேயே பிறந்தவள் பெண்ணுக்கு தான் அதிகம் தவிர்க்க முடியாது. அதனாலே என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே, உன்னருகே
இவை அனைத்து மாப்பிளா சம்பளம் அலைமை கிழங்க தற்காத்து தற்கொண்டு பேரி தகை சான்றோ சொற்காத்து சொல்விழான் பெண் என்ற சொல்லு கிணங்க தன்னையும் காத்து இந்த காலகத்தில் ஆயிரம் ஓட்டுகின்றால் ஆச்சா ரம் ரம் என்ற கடமையை காத்து ஒரு பெண்மகள் ராமதாஸ் ஒரு பொம்பளை பிள்ளை பருவத்துக்கு வந்துட்டு பருவத்துக்கு வந்துட்டு வயதுக்கு வந்துட்டு இப்படி கடமையே காதல் நல்லா இருக்குமா அது மனமே இல்லவா சந்திரோதயோ ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ சந்திரோதயோ ஒரு பெண்ணானதோ செந்தாமரை கண்ணானதோ
யாரு இந்த தங்கை? யாரு இந்த நெத்தி சங்கி? யாரு இந்த மனித நெத்தி சங்கி? யாரு நீங்க? நான் தான் டுவர் சொல்லுவேன்ல. போகடா. வெளியே வந்து என்னென்ன பண்றீங்க? என் தலைமையை உட்காந்து மண்டைய வண்டி ஆடி காட்டுறீங்க. ஆமா 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 அங்கே தவறு திரும்பி கதை தவறு நான் விளக்கம் சொல்லுவேன். அச்சம் என்பது மனவேடா என்ற பாடலை பாட சொல்லி அல்லாஹ்வுக்கு 100 ரூபாய் என்று கொடுக்கிறோம். நான் வாங்க வேடுவரே நீங்க வருவாங்க. எதுக்காக வேண்டுவர் தவறுனா ஆடவர். ஆமா நீங்க ஆடவரா இல்ல ஆடவரா இல்ல ஆடவர். ஆடவருக்கு இங்க என்ன புடுங்குற வேலை? புடுங்குற வேலை போட்டு அமுக்கிற வேலை. எதை அமுக்கிற வேலை? புடுங்குற வேலை பத்தியா பெரிய அழுத்த மறுபட்ட ஏங்க நான் உங்களோட ஒன்னா நம்பர் மறுபட்டேன். ஆமா நான் உண்மையை சொல்ல போய் சொல்லலாம். நீங்க வந்து உண்மையை சொல்லுங்க. நான் பொய் செய்து வாழ்றது நாட்டில் அதிகம். சரி ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள தெருவுல எல்லாமே பொய் செய்து வீட்டுக்குள்ள எல்லாம் பொய் செய்து வாழ்றது அதிகம். ஆமா நான் உண்மையை சொல்ல போறேன். சில பேர் மானத்தை வந்து குட்டியை தெரிவிக்கலாம். நீங்க முக்கால தங்கச்சி என் தங்கச்சியை முதல்ல கவனிக்க முடியுமா? நிஜமாவா? சரி நான் கேட்கிறேன். வரவருந்து செலவழிக்கணும்னு சொல்லிருக்காரு. வரவருந்து செலவு பண்ணணும். ஆமா இப்போ இருக்கிற கொடுத்தா மனத்தை பிடிக்கிற ஆள் மாதிரி தெரியுது. நீங்க கேட்கறீங்களே தங்கச்சியை கொடுங்க. நான் அளவோடு ரசிப்பேன். அளவிற்கு கொடுக்கும். அப்படியா? நீங்க அளவோடு ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் விட்டுருக்க. நீங்க நல்லவரா இருந்தா உண்மையான வேறுவரா இருந்தா என் தங்கச்சியை தான் பார்க்க வந்து உறுதியா இருந்தா ஆமா நீங்க என் தங்கச்சி ரெடியா இருக்கு. நீங்க கிட்ட கிட்ட வரலாம் தவறு. இது வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். எங்கே பாட்டுலாம் பாடுங்க. நல்லா இருக்கீங்க. செய்ய சரியில்லை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரும் ஊர் சொல்ல வேண்டும். எல்லாம் நிற்கணும்ல. அப்படியா? இன்னுமா நிக்குது? அந்த நல்லா நாள் கிழமை புதுசு. நீங்க ரொம்ப புதுசா இருக்கீங்க. ஏன் நினைக்க கூப்பிடு தங்கச்சி தங்கச்சி
நீங்க அந்த கெட்டாவை கூலி பண்ணிட்டீங்க. வேற கெட்டாவை ஆமா வட்டி கூலி நல்ல கூலி தங்கச்சி நம்ம இடத்துக்கு ஒரு வேடுவர் வந்திருக்கிறார். அண்ணே யாரு? அண்ணி மானம் கட்டி வந்திருக்கிறாரு. அண்ணே ஆமா மானத்துக்கு வந்துருக்காரு. மானத்து வந்திருக்கிறார். அதற்கு வந்து பாத்தீங்களா? ரெண்டு பேரும் பாக்கல. நீ பாத்தியா முகரை பார்த்து அப்படி இருக்கு. ஆக மாமா பாக்கல பாக்கல கண்டிப்பா பாக்கல பாக்கல. ஒரு தடவை கூட பாக்கல. சத்தியம் ஆக பேர் மாமா பாக்கல பாக்கல. கண்ண பாக்கல அல்ல. இல்ல பாக்கல இல்ல. நீங்க எல்லாம் மாமா பாத்தீங்களா? பாக்கல. அவர் நாலு ஆசுதான் அப்படியே. உங்க பேரு செஞ்ச அது சரி எப்ப பண்ணுங்க வட்டாரி விளையாடுவது தமிழ்நாட்டுடைய பண்பாடுகளுக்காக பாடலுடைய வருகிறார். இவரது தலைவர் என்று உங்களை வரவேற்பது நமது குலப்பந்தாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேர்மை திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கொள்ள விளையாட்டு விளையாட வேண்டும் ஒரு குலமகனை வருகிறது. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரே வருகிறது. பறவைகளை கரல் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அரசன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறமை போல சேனாதிபதிகள் ஒரு போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிச்சியில் வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க தாங்கள் மாநிலத்தில் இருந்ததாக தெரிந்தார்கள். கட்டுக்கோணாமல் காவலில் நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல தோழி பெண்ணும் பார்க்கல நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மாவட்ட எப்ப விடமானுங்க தேடி வந்தீங்களா வெட்டி வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மாவட்ட எப்ப விடமானு அது என்ன மானு அது எப்படியா பிடிச்சு போய் சீக்கிரம் சொல்லுங்க. மரங்கள் கொடுத்த நெறிகற்றவனால் மக்கள் மனத்துறையெல்லாம் தீர்க்க கொத்தவனாய் திகழ்ந்த நம்பி மன்னன் சமாத நாயகன் நானும் உங்களை சார்ந்த வந்தார். உங்கள் இனம் உங்கள் தாண்டி வேண்டுமென்றால் அனுபவத்திலே வெள்ளிமலை அங்கிருந்து புறப்பட்டேன். வில்லோடு அம்போடு வெளிப்போடு வேட்டையாட கணிப்போடு அருகில் பூமேடு அதற்கே பொன்புல் மேடு அந்த குதித்தான மலர்மொழி பண்பானை கண்டேன். ஆசையும் கொண்டேன். அருகில் அருகிலே கையால் பிடிக்கலாம் கை பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டு ஆனால் கேட்டு மாநில ஒரு இழந்து இந்த மாலை பிடித்து இந்த மந்தவழியை கூட்டி ஏழு மலையில கட்டி இதே மாதிரி ஞானமா ஒரு முட்டி கொண்டு ஆசனம். என் ஆசை நிறைவேறும் வந்தால் எங்களது ஆசை நிறைவேறும் வந்தால் உங்க உதவி கொஞ்ச நேரம் தேவை. கொஞ்ச நேரம் போதும். அருமையான வரவேற்பு பெருமையான வரவேற்பு. என்ன செய்தானே ஒருத்தர் அவர் நானும் உணவு செய்து கொள்வது. ஒரு நாட்டுக்கு போனா வரவேற்பு விதமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனா வரவேற்பு விதமா இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு வட்டம் போனா இங்க வரவேற்பு விதமா இருக்கும். அப்ப சாதாரண இடம் இல்லை. 5 நிலத்து முதலிடம் ஆட்கள் வலிச்சிட்ட முதலிடம் தாழ்ந்த கொண்டு கொண்டு புரிஞ்சு அதை நீங்க கணினி அருமையான வரவேற்பு முறைப்படி காட்டுமா இடத்துல நான் விருந்தாளி ஐயா விருந்தாளி வந்தவங்க எப்படி கவனிச்சாங்க அந்த மாதிரி விருந்தாளி வந்து என்ன வெறுங்கையோடு அனுப்புவீங்களா ஏதாவது கொடுத்து அனுப்புவீங்களா மனமன் தான் பார்க்க முடியும். அதை வரவேற்பு நான் பிறந்த நாட்டுக்கு
அப்படி அதிகமாக வேண்டி நீங்க பெருங்கல்யாண பேரை கொடுத்தாங்க. வெறும் கையோட அதை கொடுக்கறதுக்கு எதை கொடுக்கணும்? உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நல்லா தர்றோம். அவசரப்படாதீங்க. நல்லா கற்றுக்காரா உண்டான எடுத்து வச்சுருக்காரு. என்ன துணியெல்லாம் இருக்கு? என்ன குட்டி 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 ஆக குட்டி 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 கட்டிகாத்திரமா சுந்தரமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லதொரு தீர்மானம். பாட்டெல்லாம் நல்லாதான் இருக்கு, நல்லாதான் அதெல்லாம் நல்லாதான் இருக்கானா? அது சரியில்லையே உங்களுக்கு எதோ தெரியலையே. பார்த்து கிட்டத்தட்ட 9 மாதம் 9 மாதமா? 2 சீசன் நம்ம சந்திக்கவே இல்லை. இப்படிதான் உங்களுக்கு நீங்க வேற பக்கம் போயிட்டீங்க. காலத்தில் தூக்கிட்டு தான் போயிருக்கு. மனசு இருக்கு. மனம் இருந்தால் தான் மார்க்க முடியும். மனம் இருந்தால் தான் பூக்கள். இந்த அமைப்பு கிடையாது. எங்க அந்த அமைப்பு கிடையாது. இறுதி படிக்கிறாங்க, பார்த்து பேசுங்க. ஆக மாநில இருக்கு, மாநில இருக்கு, மாநில இருக்கா, மாநில இருக்கா? எங்க இருக்கு பாருங்க. வேலூர் வந்து வெட்டிமலைன்னா என்ன மலை? கலிமகா மலை. அப்பேற்பட்ட மலையில இருந்து என்ன மலை? இது என்ன மலையா? வேள்வி மலை. வேள்வி என்றால் யார் வளர்க்கக்கூடியது? முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய முனிவர்கள் தானே வரணும். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நீங்க சரி தர்மமான கேள்வி. இப்ப மாணவர் பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஆசை வந்து சரி ஆசை வந்து என்ன வரும்? ஆசை வந்து என்ன வரும்? சரி ஒரு சின்ன சாமி சொல்றேன். துரியோதனன் கிட்டானே நல்ல மனுஷன் நியாயமான என்ன கேட்டேன்? இப்ப ஏன் துரியோதனன் போறீங்க? ஆசை வந்து என்ன பண்ணுது? ஆசை வந்து கொஞ்சம் பாருங்க. ஆசை வந்தா சொல்லாதீங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் இருக்காங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் இருக்காங்க. அளவுக்கு மீறினா அளவுக்கு மீறக்கூடாதுங்க. அளவோடு இருந்தா துன்பம் கிடையாது. நான் இருக்கிறீங்கள நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அங்க இங்கேயும் போய் சார் மானுக்கு இருக்கீங்க, மானுக்கு இருக்கு. நீங்க வேண்டுவது அப்படித்தானே? நான் கேட்கிறேன் இருங்க, நான் கேட்கிறேன் கையில் வந்த பேர் என்னங்க? இது பேர் இல்லையா? சத்தமா பேசுங்க. சம்பளம் 7,000 ரூபா சும்மா வாங்க 100 காசு. சத்தமா சொல்லியா? சினிமாக்கள் அப்படித்தானே? தன்மை இருக்காது இருக்குமா? என்ன தன்மை? அடிப்பு தன்மை வேண்டாம். சரி இப்படி காட்டா போட்டு பாருங்க. வேற எங்க நீங்க தான் கவலத்தை குருசாமிய சினிமாக்கள் நீங்க அப்படித்தானே? எனக்கு தன்மை இருக்காங்க. கோரம் கோரம் அகோரம் காந்தம் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா காந்தம். காந்தம் என்றாலே கவரக்கூடியது, ஈர்ப்பு விசை உடையது, வசீகரம் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட பொருளை கையில நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க ஆம்பளை பிள்ளை தானே? ஒரு ஆண் மகனாகப்பட்டவரு உங்க மான் குட்டியில இருக்குறீங்க. உங்க சினிமாவுடைய தன்மையே வந்து வசீகரம் பண்ணக்கூடிய பொருள். நாங்க எதை நினைச்சாலும் இந்த சினிமாக்களை ஒரு நீட்டினாலும் காட்டினாலும் வானா வரும் போனா போகும், உட்காருனா உட்காரு, நில்லுனா நிற்கும். அப்பேற்பட்ட தன்மை உடைய சினிமா கடைக்கு. அந்த சினிமா கடையை வச்சு கூட உங்க மான் குட்டிக்கு ஒரு நீட்டு ஒரு காட்டு எப்ப உங்க மான்குட்டியை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? மான்குட்டியை பிடிக்க மக்கள் மான்குட்டியை பிடிக்க முடியல. அப்படி கிடையாது. உங்களால பிடிக்க முடியல, உங்களால மாலை பிடிக்க துப்பு இல்ல. உங்களுக்கு வீரவசனம். காலம் கருதி இருப்பர் கணங்கால் காணப்பட. இப்ப வீட்டுல சவுத்து பார்த்தா சோறு வைக்கும். சரி எல்லாரும் போட்டு சாப்பிடுறேன். சாப்பிடுமா? காலையில் சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடும், இரவு சாப்பிடும். சில ஞானமானவங்க மதியம் சாப்பிட மாட்டாங்க, இரவு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா நேரமும் சாப்பிடுறது தப்பு, எல்லா நேரமும் தூங்குறது தப்பு, எல்லா நேரமும் செய்யறது தப்பு. காலம் கருதி இருப்பர் கலங்க காலம். அந்த நேரம் பார்த்து காலம் பார்த்து இதனால் இவன் பிடிக்கும் என்று ஆராய்ந்து அவனை அமைக்கிற சொல்லுங்க. என்ன என்ன பேசுறீங்க? ஏன் உங்க மான பத்தி வெளியினால் அடிப்படை தப்பு பிடிப்படை தப்பு இருக்கா? நீங்க மான பிடிக்க லாயக்கே இல்ல. அந்த நாய்க்குட்டி இருக்கு, அதை வேணா பிடிச்சிட்டு போங்க.
பிடிச்சிருப்பாங்க. அது யாரும் பிடிச்சிருப்பாங்க. ஒரு தடவை போட்டோம்னா ஒரு தடவை போட்டோம்னா சரி. நிறைய சேர்ந்து பின்னாடி அப்படியா? சரி இருங்க. ஆனா மாடு முடிங்க இருக்குன்னா அண்டை பிடிக்கிறீங்க. ஆமா. ஏன்னா வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. கிடையாதுல்ல. நான் கேட்கிறேன், ஒரு வேலை கையில என்ன கொண்டு வரணும்? அம்மு கொண்டாடுனா வேற என்ன கொண்டு வரணும்? அம்மு கொண்டாடுனா அம்பு மட்டும் தான் கொண்டு வரணுமா? அன்பையும் பிடிக்கலாம் அன்பு ஆனா அம்பாலையும் பிடிக்கலாம், அம்பால பிடிக்கலாம். அது ரொம்ப சௌகரியம். சுத்தி உடைக்க வேண்டாம் வில்லு கொண்டாடணும் விட்டு கட்டு வரணும். விட்டு கட்டு வரணும்ல? ஆமா. அமராத்திரி கட்டு வரணும்ல? ஆமா. நான் கேட்கிறேன், சிவன் ஒரு விட்டு வச்சிருந்தார்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விநாயகம். சிவ விநாயகர் சொல்லுவாங்க. மன்மதன் ஒரு விட்டு வச்சிருந்தார்ல, மன்மதன் வச்சிருந்தது கரும்பு. மகாவிஷ்ணு ஒரு விட்டு வச்சிருந்தாரு, சாரங்கம் சொல்லுவாங்க. அர்ஜுனி விட்டு வச்சிருந்தாரு, காந்திபம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு மாப்ப இல்லையே. அதெல்லாம் எதுக்கு இப்ப அப்புறம் எதுக்கு? என்ன கேட்டீங்கல்ல அதெல்லாம் எதுக்கு நான் தெரியும் நாலு மாடை பிடிக்க ஏறுங்க. அம்மா. நீங்க ஒரு கொசு கூட உங்களால பிடிக்க முடியாது. கிளம்பி அனுப்பல. கிளம்பா தம்பி. போயா வாயா தம்பி ஏறுப்பா. தம்பி. தம்பி கிளம்பா. மாடை தலையில கிளம்பியா போல. கிளம்பியா போல. மாடு இல்ல. வரமா மாடு இல்ல. கிளம்பு. மாடு இல்லம்மா. கிளம்பியா. மாடு இல்லம்மா அம்மா மூஞ்சிய பார்க்கறதுக்கு மூஞ்சிய பார்க்கறதுக்கு மனசு நல்ல மனசா இருக்கணும். ஆமா. நீங்க பாத்துக்கிட்டே தேடி வந்தது தலைமான் அல்ல உங்களுக்கு இருக்கா இல்லையா நல்ல மனசு அப்படி பாருங்க. தலைமான் அல்ல ஏந்த மாடு அல்ல சூட மாடு அல்ல ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் எப்படி வந்திருக்கிறது பேச முடியாது. நீங்க தான் பாட்டு பாடுறீங்க.
எனக்காக அந்த பாட்டு பெரியவர் சௌந்தரராஜே ஆண்டவர் கோடி மனிதவர் கோடி எல்லாம் கொடுக்கிறார்கள் ஆண்டவர் கோடி ஆண்டவரோட வசனத்துக்கு அச்சம் என்பது மனநயனா அந்தால்
பெருத்தி அன்பு மாப்பிள்ளைக்கு மாவட்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். அத்தா மாலதி அண்ணே இக்கட வாங்க. சட்டி பாவனை குடிக்க போ. ஏதோ ஒரு குறை என்ன குறை இருந்தா நினைக்கிறோமா? அழகானே பழனி மலை ஆண்டவா, அழகானே பழனி மலை ஆண்டவா, உலக நன்மைக்காக தான் கேட்குறீங்க. இருந்தாலும் நாட்டார் சொல்லுங்க, நேற்று வந்தவன் தெய்வான சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. அப்படி இனமா கனமா வீடு நினைச்ச பண்ணி தெய்வான புறாத என்ன புறானா என்ன ஞாபகம் தந்தை தந்தை தெய்வானை முருகன் என்று போட்டப்பட்ட என்னை இன்று முதல் பள்ளி தெய்வானை என்று அழைத்து